எஸ்எஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ல தான் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து 234 மீட்டர் இருக்கு. ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஒரு பர்சனை கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பர்சனோட ஸ்பீட் வந்து 9 km/h சொல்லிட்டாங்க. எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணது அப்படின்னா 6 செகண்ட். ரெண்டு பேருமே அந்த ட்ரெயினோட டைரக்ஷனும் அந்த பர்சனோட டைரக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம், ட்ரெயினோடைய ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ ட்ரெயினோட ஸ்பீடை நான் எஸ்டின்னு எடுத்துட்டேன். ப்ளஸ் அந்த பர்சனோட ஸ்பீட் வந்து km/h இருக்கு. மீட்டர்/செகண்ட் மாத்திரம் என்ன பண்ணிருப்பீங்க, 9 × 5/18 எடுத்துக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5/2 இருக்கும். அந்த பர்சனோட ஸ்பீட் தான் 5/2 மீட்டர்/செகண்ட் இருக்கும். ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு, 234. டைம் வந்து 6. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்க 39 டைம்ஸ் வருமா? ஓகேவா? ஸோ இது சரி கொண்டு வாங்க. அப்ப ST ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஈக்குவல் டு 39 - 5/2 வரும். ஸோ 39 - 5/2 அப்படின்னா 73 டிவைடட் பை 2 சொல்லலாமா? ஸோ 73 டிவைடட் பை 2ங்கிறது தான் அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடா இருக்கும். இப்போ நான் பாயிண்ட்லாம் மாறலாம், அப்படியே வச்சிருக்கேன். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதே ட்ரெயின் வந்து இன்னொரு பர்சனை கிராஸ் பண்ணுது. அந்த பர்சன் வந்து சேம் டைரக்ஷன்ல வரும். அந்த பர்சனோட ஸ்பீட் என்னன்னா 23.4 km/h ஸ்பீடா இருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ நேரத்துல கிராஸ் பண்ணியிருப்பாங்க, இன் செகண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இதை மீட்டர்/செகண்டா கன்வெர்ட் பண்றேன். அப்போ 23.4 234 டிவைடட் பை 10 எழுதிட்டு 5/18 நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 13 டைம்ஸ் வரும். இதில் நீ கேன்சல் பண்ணா 13 டிவைடட் பை 2 வருமா? ஸோ அந்த பர்சனோட ஸ்பீடை வந்து நான் 13/2 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சேம் டைரக்ஷன் சொல்றாங்க. சேம் டைரக்ஷன் அப்படின்னா ட்ரெயினோட ஸ்பீடையும் அந்த பர்சனோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணுவீங்க. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 73/2. அந்த பர்சனோட ஸ்பீட் என்னவா இருக்கு, 13/2 இருக்காங்க. அப்ப 13/2 ஈக்குவல்ஸ் டு அந்த ட்ரெயினோட லென்த். அந்த ட்ரெயினோட லென்த் என்னவா இருக்கு, 234 டிவைடட் பை டைமிங் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் t எடுத்துக்கிறேன். சரி, இப்போ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும், நீங்க 30 வந்திருக்குமா? அப்ப t ஈக்குவல்ஸ் டு 234 டிவைடட் பை 30. ஸோ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் டு 8 டைம்ஸ். அப்ப 7.8 செகண்ட்ல அந்த பர்சனை அந்த ட்ரெயின்ல கிராஸ் பண்ணும். ஓகேவா?